கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை மீட்கும்படியாய் நம்மை ரட்சிக்கும்படியாக உன்னதத்தில் வீற்றிருந்த ஒரே பேரான குமாரனாகிய கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து நம்மை தேடி வந்த ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை தேடி வந்து நமக்கு வாழ்வளிக்கின்ற ஆண்டவர். அவரை குறித்து இங்கே வேதம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் மெஸ்ஸியாவாக இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவர் ராஜாவாக இருந்தார், ராஜாதி ராஜாவாக. ஆகையினால்தான் அவருடைய சிலுவையை அறையும் பொழுது யூதருக்கு ராஜாவானவர் என்று எழுதப்பட்டிருந்ததாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் ராஜாவாக அத்தனை மகிமை நிறைந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். இப்போ உலகில் உங்களையும் என்னையும் தேடி வந்து சாதாரண மக்களும் அவரை பார்க்க வேண்டும், சாதாரண மக்களுக்கும் அவருடைய அன்பு, அவர் கொண்டு வந்திருக்கிறதான மீட்பு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தாழ்மையின் சொரூபமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய தாழ்மை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு அந்நாட்களிலே அவருடைய ஊழிய பாதையில் இருந்ததானே அநேக பாதிக்கப்பட்ட மக்களை, வழி தவறி போன மக்கள், வாழ்விழந்த மக்கள், வியாதியினாலும் பிறவிலேயே பலவிதமான குறைபாடுகளோடும் பிறந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரால் தொடப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அநேக மரித்தவர்களை கூட ஆண்டவர் எழுப்பி கொடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிட்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை நாம் துதித்து பாடி நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் அவரை போற்றும் பொழுது அந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும். அவர் ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அவர் இரட்சகராக வந்தார், நம்மை மீட்டெடுத்தார். நம்மை மீட்கும்படியாய் தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். திரும்ப உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அவர் வரும் வரையிலும் இன்றைக்கு நமக்குள்ளாக ஆவியானவராக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவராய் ஆளுகை செய்கிற கடவுள் ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளட்டும். அவர் நம்மை நடத்தட்டும். அவர் நம்மை வழி நடத்தி அவர் ஆலோசனை சொல்லட்டும். அந்த பாதையில் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது அவருடைய அரசாட்சி கீழாக எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம், எவ்வளவு சுகம் உண்டாயிருக்கும். அந்த சுகத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்தரள போதுமானவராயிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டியது மிக மிக முக்கியம். எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக வரவில்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே ஒருவேளை பொழுது வாசித்த அந்த வசனத்தில் அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒரு உன்னதத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை, பரலோகத்திலே சமாதானம் என்று தேவனை புகழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அதே கூட்டம்தான் இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இராதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிற ராஜாவாக எங்களை வழி நடத்தும் என்று அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். அவருடைய ஆளுகைக்குள்ளாக செவிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக
எங்களை தேடி வந்த கடவுள் ஒரு நாள் எருசலேமை பார்த்து சொன்னீர், ஆண்டவரே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி, ஆம் ஆண்டவரே, பல நேரத்தில் எங்கள் சமாதானத்தை தொலைத்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, வழி நடத்தும், எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.